பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64 அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி ஏசாயா ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். ஏசாயா தேவனை நோக்கி தன் மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஜனத்தினுடைய அக்கிரமத்தை நீர் பார்த்தீர் என்று சொன்னால் உமக்கு கோபம் அதிகமாக வரும். ஆகவே நீர் என் ஜனங்களை பார்த்து ஒரு அக்கிரமத்தை பார்த்து கடுங்கோபம் கொள்ளாதிரும். காரணம், கர்த்தர் கோபம் கொண்டால் மனுஷன் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் கோபம் கொண்டால் மனுஷன் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், அவர் நீதி விலையேறப்பெற்றது, அவருடைய வல்லமை விலையேறப்பெற்றது. மனுஷனுடைய அக்கிரமோ அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆகவே அழுக்கான கந்தையானது மனுஷன் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற பொழுது தேவனுக்கு கடும் கோபம் உண்டாகும். 1-2 பிரச்சனைனா பரவாயில்ல, மனுஷன் வாழ்க்கை முழுவதுமாய் 99% தேவனுக்கு விரோதமாகத்தான் செய்கிறான். தேவன் விரும்புகிறபடியாக செய்கிறது யாருமே கிடையாது. வேதத்தின்படியாக நடக்கிற மக்களே இல்லை, விசுவாசிகளும் இல்லை, மக்களும் இல்லை, எல்லாம் குறைந்து போகிறத பார்க்கிறோம். ஆகவே தான் ஏசாயா சொல்கிற, ஆண்டவரே, என் ஜனங்களை பார்க்கிற பொழுது கடுங்கோபம் கொன்றாதீங்க. கடுங்கோபம் கொண்டீங்கன்னு சொன்னால் என் மக்கள் எல்லாம் அழிந்து போயிடுவார்கள். உங்களுக்கு நீதிக்கு முன்பதாக என் ஜனங்கள் இருக்க முடியாது. நீதிக்கு முன்பதாக நாங்கள் அழுக்கான கந்தை. உம்முடைய நீதிக்கு முன்பதாக எங்கள் ஜனங்கள் பொல்லாதவர்கள். உம்முடைய வல்லமைக்கு முன்பதாக எங்கள் ஜனங்கள் பலனற்றவர்கள். ஆகவே நீங்கள் கடுங்கோபம் கொள்ளாதிரும். என்றென்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாதிருப்பீராக. அக்கிரமம் பெருகி இருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது, பொல்லாப்பு பெருகி இருக்கிறது, சாபங்கள் பெருகி இருக்கிறது. ஆகவே என் ஜனத்தை பார்த்து நீர் அவருடைய அக்கிரமத்தை நினைப்பீர் என்று சொன்னால் அது என் ஜனத்திற்கு மிகுந்த ஒரு ஆபத்தை கொண்டு வரும். ஆகவே இதோ பாரும் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள் என்று ஜெபத்தை முடிக்கிறார். அப்படி என்றால் இந்த ஏசாயா ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய முக்கிய கரு என்ன என்று சொன்னால், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல ஆண்டவரே நீரும் எங்களுக்கு இறங்கும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நீர் இரக்கம் பாராட்டி எங்களை மன்னித்திரளும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும், நீதிக்கு உட்படுத்தும். காரணம், நீ தகப்பனாக இருக்கிறீர், நாங்கள் அனைவருமே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே. உம்முடைய மந்தையில் நாங்கள் ஆடுகளாக இருக்கிறோமே. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமே. உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோமே. நீங்கள் தகப்பனாக இருக்கிறீரே எனது உரிமையை சொல்கிறார். உரிமையோடு கூட கேட்குறேன், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கோம், ஆனாலும் அக்கிரமம் செய்தோம், ஆனாலும் பொல்லாப்பு செய்தோம், ஆனாலும் உம்மை கோபப்படுத்தினோம், ஆனாலும் அதை நினைத்து கொள்ளாதிருங்க. அதை நினைச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளை என்கிற அந்தஸ்து போயிடும். எங்களை மன்னித்து, எங்களை சுத்திகரித்து, பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் எங்களை வைத்து பாரும் ஆண்டவரே. நாங்கள் சரியில்லை தான், மோசமானவங்க தான், ஆனாலும் எங்களை விட்டுறாதீங்க, கைவிட்டு போயிடாதீங்க என்று சொல்லி இங்கே சொல்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று உறுதியாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம தேசத்தில் பார்க்குற எல்லா ஜனங்களும் யார்? ஜனங்கள் என்பது வேறு, பிள்ளைகள் என்பது வேறு. ஜனங்கள் என்பது என்னென்னா, தேவன் எல்லாரையும் படைத்திருக்கிறார். அதெல்லாம் ஜனங்கள் தான், பொதுவான ஜனங்கள் தான். தேசத்தில் காணப்படுற எல்லா ஜாதியார், எல்லா மதத்தாரும், எல்லா தேசத்தாரும், எல்லா ஜாதிக்காரரும், எல்லா பாஷைக்காரருமே தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்பது வேறு. தேவனுடைய பிள்ளைகள் யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகளாக அதிகாரம் என்ன? இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைங்க அதிகாரம் என்ன? வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவங்கள் அறிக்கை, ஞானஸ்தானம் பெற வேண்டும். அவங்க தான் பிள்ளைகள். அதனால் ஜனங்கள் யார் என்று சொன்னால் பொதுவாக எல்லாமே, ஒரு கிராமத்தில் எல்லாருமே ஜனங்கள் தான், ஒரு பட்டணத்தில் எல்லாருமே ஜனங்கள் தான். தேவன் அவர்களுக்கு பொதுவானவர், தேவன் அவர்களுக்கு பொதுவானவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் உம்முடைய ஜனங்கள், இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமே, உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஜெபத்தை அவர் சொல்கிறார். அதுக்கு தேவனுடைய பதில் என்ன? 65ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கிறோம். என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டுத்தொழுமாகவும் ஆகூரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே தேவனுடைய பதிலை பார்க்கிறோம். என்னை தேடுகிற என் ஜனங்கள், என்னை பார்த்து வருகிற என் ஜனங்களுக்கு நான் சாரோன் ஆட்டுத்தொழுமாக வைப்பேன். சாரோனின் ரோஜா, அது ஒரு பள்ளத்தாக்கு தோட்டம், சாரோன் தோட்டம், சாரோனின் தோட்டத்தை ஆட்டுத்தொழுமாக வீடாக மாற்றுவேன். ஒரு தோட்டத்தில் வைப்பேன், தோட்டத்தில் அவர்களை நான் வைத்து காப்பாற்றுவேன். ஆகூரின் பள்ளத்தாக்கில் ஆட்டுக்கடையாக இருப்பார்கள். ஆகவே நான் அவர்களை சரியாக காப்பாற்ற முடியும், காப்பாற்றுவேன் என்கிற அந்த நல்ல செய்தி எங்கள் தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசானுடைய பரிந்து பேசலின் ஜெபம், உரிமையின் ஜெபம், உரிமையின் ஜெபம். நாங்கள் உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே,
அக்கிரமத்தை பார்க்காதீங்க, தவறை பார்த்துடாதீங்க, கோபம் கொண்டுறாதீங்க என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறார். ஒரு உரிமையோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர்கள் பதில் கொடுக்கிறார். என் ஜனங்களாகிய உங்களுக்கு ஆரோனை மன்னிக்கும் சாரோனை ஆட்டுத்தொழுவமாக வைக்கிறேன். அதே போல் ஆகூரின் பள்ளத்தாக்கை மாட்டுக்கடையாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணி பதிலை கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். ஆகவே நாமும் நம்ம தேச மக்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு சோதரமும் கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்து மக்களை உம்முடைய மக்களாக நீர் பாவித்து பாவத்தை பாராதிருப்பீராக. உம்முடைய கரத்தாத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். You will be succeeded.